ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டிடியூட். சார் நான் வந்து துரைராஜ், ஃபவுண்டர் டி ட்ரேடிங் கிளாஸ். அவர் ஆம்பி ரிஜிஸ்டர்ட், என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 மல்டி அசெட் ஃபண்ட்னா என்னென்ன இருக்குது, அதோட ஏஎம் என்னது, அதோட என்ஏபி வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட்னா என்ன அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஸோ மல்டி அசெட்னா என்ன அப்படின்னு தெரியாது, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாகவும் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டும் நான் இதில் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண போகிறேன். அது முன்னாடி மல்டி அசெட் அலோகேஷன் இல்லை மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ப்ராட் கேட்டகரி, நிறைய டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அப்படின்னும் போது ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னா ஈக்விட்டி ப்ராடக்ட் மட்டும் இருக்கிறது ஒரு அசெட் கிளாஸ். இப்போ கோல்டு ஒரு அசெட் கிளாஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு அசெட் கிளாஸ். அந்த மாதிரி ஒரு மல்டி அசெட்ன்ற போது ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எல்லா டிஃப்ரெண்ட் அசெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மல்டி அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து, இப்போ மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஈக்விட்டி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதும், மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா டெப்ட் அண்ட் கோல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதும், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் நிறைய டீட்டெயிலாக சொல்ல, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ மல்டி அசெட்னா என்ன அப்படின்றத போட்டிருக்கோம். யாருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ ரேட்டிங் வைஸ்ல இல்லை, ரேட்டிங் வைஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் இப்போ ஏஎம் வைஸ்ல எந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அசெட் கம்பெனி, அதாவது ஏஎம்சினா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, எந்த கம்பெனி இந்த பர்டிகுலர் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் ஃபண்டு, அதாவது ஹைபிரிட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு. ஸோ இதோடைய என்ஏபி வேல்யூ வந்து 882.95 என்ஏபி வேல்யூவா இருக்கு. என்ஏபி வேல்யூன்றது நெட் அசெட் வேல்யூ 882. இதோடைய லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் 13.6% வந்து லாஸ்ட் 1 இயர்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்துல 21% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்துல 26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஏஎம், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதை நிறைய ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றது இவங்க தான். 67,999 கோடி. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 68,000 crores வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஏஎம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் இதுதான் வந்து டாப் ரேங்க்ல, அதாவது நிறைய ஏஎம் இருக்கிற ஒரு ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 27,000 கோடியில ஒரு ஃபண்ட் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே தான் அதுவும் வச்சிருக்காங்க. இவங்களுடைய என்ஏவி வேல்யூ வந்து 136.84 என்ஏவி வேல்யூ. லாஸ்ட் 1 இயர்ல 10%, 3 வருஷத்துல 15%, லாஸ்ட் 5 வருஷத்துல 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில 15% தான் நம்ம நாமினலா செட் பண்ற லைக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷன் வந்து 15%. ஆல்மோஸ்ட் இது அவங்க கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன்ஸ் வைஸ் அதிகமாக கொடுத்துருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு தான். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன்ஸ் வைஸ்ல நல்லா கொடுத்துருக்கிற ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 21% கொடுத்துருக்கிறது வந்து கோட்டக் மல்டி அசெட் ஆம்னி எஃப்ஓஏ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கு. கோட்டக் கம்பெனி, அதாவது கோட்டக் பேங்க் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கோட்டக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மல்டி அசெட் ஃபண்ட் ரன் பண்றாங்க. இவங்களுடைய என்ஏபி வேல்யூ வந்து 268.43. ஓகேங்களா? ஸோ நான் வேர்டிங்ஸ் போடல, அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். 268.43 தான் இவங்களுடைய என்ஏபி வேல்யூ. லாஸ்ட் 1 இயர்ல வந்து 13.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல 21%, லாஸ்ட் 5 வருஷத்துல 21.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கோட்டக் ஃபண்டு. ஸோ அடுத்ததா வந்து ரிட்டர்ன்ஸ் வைஸ்ல இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நிப்பான் இந்தியா மல்டி அசெட் ஃபண்ட். யூஸ்வலா ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லை நிறைய
மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபண்டை விரும்புவாங்க. பட் நான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மல்டி அசெட் ஃபண்டோடைய என்ஏவி வேல்யூ ரொம்பவே குறைவு தான். 24.92 தான் இதோடைய என்ஏவி வேல்யூ, 24.92. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல வந்து 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 வருஷத்துல 22%, லாஸ்ட் 5 வருஷத்துல 19.8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், பிகாஸ் எல்லாமே மல்டி அசெட் ஃபண்டு தான். மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கும்போது ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ரிட்டர்ன்ஸ்ல அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஒரு ஃபண்டை பொறுத்தவரையிலும் அந்த ஃபண்டு மேனேஜர் தான் முழு பொறுப்பு அதுக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து இப்போ ஈக்விட்டி ப்ராடக்ட் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து HDFCல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், HDFCல இன்வெஸ்ட் பண்ணுவாரு, சில பேர் வந்து ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு, சில பேர் வேற ஏதாவது ஸ்டாக்ல. டைரக்ட் ஈக்விட்டி தான்ற பொறுத்த மட்டும் இது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்ன்றது அந்த ஃபண்டு மேனேஜரை பொறுத்து தான். ஸோ அதனால மல்டி அசெட்டை பொறுத்தவரையிலும் டைரக்டா இந்த லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஸோ அந்த ஃபண்டு மேனேஜர் இந்த 3 அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு, அவர் எதுலனாலும் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்து தான் அந்த ரிட்டர்ன்ஸும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கடைசியா நம்ம பார்க்க போற ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா கோட்டக் மல்டி அசெட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் டைனமிக் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. கோட்டக் மல்டி அசெட் அலோகேட்டர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் டைனமிக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைனமிக் ஃபண்டோடைய லைக் வந்து என்ஏவி வேல்யூ வந்து மென்ஷன் ஆகல. பிகாஸ் என்னன்னா, ஸோ எங்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்ல இதுல மென்ஷன் ஆகல. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 5.3யும், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 18.8ம், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 20.3 நீங்க வந்து உங்களுடைய வேல்யூ செக் பண்ணி பாருங்க. இதோடைய ஏயும் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 1857 கோடி தான். பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வந்து அதே மாதிரி என்னுடைய இன்னொரு ஃபேவரட்டான ஃபண்ட் ஒன்று இருக்கு, அதாவது HDFC மல்டி அசெட் ஆக்டிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. HDFC மல்டி அசெட் இதெல்லாம் நான் என் கிளைண்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸ். HDFC மல்டி அசெட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 83.22 NAV இருக்கு. அதே மாதிரி வந்து லாஸ்ட் 1 இயர்ல 11%, லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 16%, அகைன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அதே 16% தான் ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ என்னுடைய பர்சனல் எங்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ICICI Prudential மல்டி அசெட் ஃபண்ட் தான் நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா HDFC மல்டி அசெட் ஃபண்ட் பரிந்துரை பண்றேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை SWP பண்ணணும், SIP பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான பர்ஃபெக்ட் ஃபண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகேங்களா. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதிகம். அதனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபண்டு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.